ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ஐஓசிஎல்ல தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயும் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. மொத்தமா வந்து ஒரு 400 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 25,000லேருந்து 1,05,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ இன்டர்வியூ அந்த மாரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து 21 ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிட்டெட்ல தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. இது வந்து பாருங்க கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் தான். உங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் கவர்ன்மெண்ட் ஜாப் தான். நான் எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல வந்து பாருங்க ரெஃபினரி டிவிஷன்லயும், பைப்லைன் டிவிஷன்லயும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ரெஃபினரி டிவிஷன்ல இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ்க்கு வந்து சேலரி வந்து பாருங்க 25,000லேருந்து 1,05,000 சேலரி வந்து வரும். இது இல்லாம உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து இருக்கும். அதே பைப்லைன் டிவிஷனுக்குலாம் வந்து பாருங்க அதுல 2 கேட்டகரி உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ இதில குடுத்திருக்க போஸ்ட் கோட் படி வந்து பாருங்க 23,000லேருந்து 78,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி பைப்லைன் டிவிஷனுக்கு வந்து தனியா குடுத்திருக்காங்க. ஸோ அத வந்து நீங்க கரெக்ட்டா வந்து செக் பண்ணிக்கோங்க. எந்த போஸ்டிங்க்கு வந்து எவ்வளோ சேலரி வருதுங்கிறத அந்த போஸ்ட் கோட் வாரியா நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு என்னென்ன டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ அந்த ரெஃபினரி டிவிஷன்ஸ்க்கு வந்து பாருங்க ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட்ல வந்து புரொடக்ஷன் டிபார்ட்மென்ட்ல உங்களுக்கு வேக்கன்சி இருக்கு. அதுக்கப்புறம் பிஎன்டியூ கேட்டகரி, பிஎன்டியூ ஓஎம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகரில குடுத்திருக்காங்க. மெக்கானிக்கல்ல வந்து குடுத்திருக்காங்க. இந்த மாரி வந்து ஸோ அந்த கேட்டகரி வைஸா உங்களுக்கு வந்து ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட்ல வந்து பாருங்க வேக்கன்சி வந்து இங்க பிரிச்சு குடுத்திருக்காங்க. ஓவராலா வந்து பார்த்தோன்னா ஒரு 400 வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு. 2க்குமே சேர்த்து 400 வேக்கன்சி வந்து குடுத்திருக்காங்க. ஸோ அந்த வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து எந்தெந்த ஸ்டேட்ல வந்து உங்களுக்கு வந்து ஃபில் பண்ண போறோம் அப்படிங்கிறத வந்து பாருங்க, இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. ஸோ அதாவது நம்ம தமிழ்நாட்ல வந்து பாருங்க, இப்ப இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட்ல வந்து எலக்ட்ரிக்கலுக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, இங்க வந்து பாருங்க எஸ்ஆர்பிஎல்ன்னு சொல்லி தமிழ்நாடுன்னு குடுத்திருப்பாங்க. இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து உங்களுக்கான வேக்கன்சி வந்து இருக்க போது. அதே மாரி இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட்ல வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மென்ட்க்கு வந்து பாருங்க, இங்க எஸ்ஆர்பிஎல்ன்னு இருக்கும். இதுவும் வந்து பார்த்தோன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து இதுல வேக்கன்சி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாரி வந்து டெக்னிக்கல் அட்டெண்டன்ட் கேட்டகரிலயும் வந்து பாருங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து உங்களுக்கு வேக்கன்சி வந்து இருக்கு. ஸோ அது வந்து நீங்க ஒன் பை ஒன்னா நீங்க செக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்ல வந்து எந்தெந்த இதுக்கு வந்து உங்களுக்கு வேக்கன்சி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமா 400 வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா, ஓவராலா உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ இதில குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் பாருங்க, இப்ப நீங்க வந்து ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட்ல வந்து நீங்க அப்ளை பண்றீங்க புரொடக்ஷன் டிபார்ட்மென்ட்க்கு அப்படின்னா வந்து பாருங்க, நீங்க 3 இயர்ஸ் டிப்ளமோல வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங்கோ இல்லனா பெட்ரோ கெமிக்கல் இல்லனா கெமிக்கல் டெக்னாலஜி இல்லனா ரெஃபினரி அண்ட் பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லனா பிஎஸ்சில வந்து பாருங்க மேத்ஸோ, பிசிக்ஸோ, கெமிஸ்ட்ரியோ இல்லனா இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியோ இந்த மாரி நீங்க முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட்ல வந்து பாருங்க பிஎன்டியூ கேட்டகரியா இருந்தாலும் நீங்க டிப்ளமோல வந்து மெக்கானிக்கல் இல்லனா எலக்ட்ரிக்கல் இல்லனா டிப்ளமோலயே வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அப்படி இல்லனா வந்து பாருங்க நீங்க 10த் முடிச்சு ஐடில வந்து ஃபிட்டர் ட்ரேட்ல வந்து நீங்க முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். அப்படி இல்லனா பிஎஸ்சில வந்து பாருங்க மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாரி இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி இந்த மாரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ற மாரி குடுத்திருக்காங்க. ஸோ இது மாரி வந்து ஒரு ட்ரேடுக்கும் பிஎன்டிஓ அந்த மாரி வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இது எல்லாத்துக்குமே நீங்க டிப்ளமோல வந்து பாருங்க இங்க குடுத்திருக்கிற ட்ரேட்ல வந்து நீங்க பண்ணியிருந்தா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே நீங்க வந்து ஜூனியர் குவாலிட்டி கண்ட்ரோல் அனலிஸ்ட்க்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, பிஎஸ்சில வந்து பாருங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி இல்லனா மேத்ஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட்லயே வந்து பாருங்க ஃபயர் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மென்ட்க்கு அப்ளை பண்றீங்கன்னா, நீங்க 10த் வந்து நீங்க முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட டிரைவிங் லைசென்ஸுமே வந்து இருக்கும். ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசென்ஸ். ஸோ அது இல்லாம பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வந்து பாருங்க பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து பார்ப்பாங்க. அது வந்து பாருங்க ஹைட் வந்து 165 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ செஸ்ட் வந்து பாருங்க 81ல இருக்கணும். எக்ஸ்பேண்ட்ல வந்து பார்த்தோன்னா 86 இருக்கணும். வெயிட் வந்து 50 கேஜி வந்து இருக்கணும். இந்த மாரி வந்து குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பா வந்து இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மென்ட்க்கு வந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. அதே மாரி பைப்லைன் டிவிஷனுக்குமே வந்து பாருங்க இங்க குடுத்திருக்காங்க பாருங்க. நீங்க டிப்ளமோல வந்து மோஸ்ட்டா வந்து முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஐடிஐ ட்ரேட்ல முடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் அட்டெண்டன்ட் கேட்டகரிக்கு மட்டும் நீங்க 10த் முடிச்சு ஐடில வந்து இந்த ட்ரேட்ல நீங்க படிச்சிருந்தா நீங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி வந்து குடுத்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க, இங்க தெளிவா குடுத்திருக்காங்க பாருங்க. நீங்க ஹையர் குவாலிஃபிகேஷன் நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அவங்க எலிஜிபிள் கிடையாது. நாட் எலிஜிபிள்னே குடுத்திருக்காங்க பாருங்க. அதாவது நீங்க பிஇ, பிடெக்லாம் முடிச்சிருப்பாங்க. எம்பிஏ இந்த மாரிலாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கலாம் வந்து அப்ளை பண்ணலாமான்னு கேட்பீங்க. அவங்கலாம் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ அது இந்த இடத்துல வந்து தெளிவா குடுத்திருக்காங்க. ஸோ அவங்க குடுத்திருக்கிற மாரி டிப்ளமோ இல்ல ஐடி கேட்டகரில முடிச்சவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல தெளிவா குடுத்திருக்காங்க. ஹையர் குவாலிஃபிகேஷன் நாட் எலிஜிபிள். ஸோ அதே மாரி வந்து ஒரு சில போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து பார்த்தோன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு 1 இயர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எந்தெந்த போஸ்டிங்ஸ்க்குங்கிறத நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ற மாரி போஸ்டிங்ஸ் இருக்கு. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ற மாரி குடுத்திருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்க இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. மினிமம் 18 அதிகபட்சமா 26 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இது இல்லாம நீங்க வந்து ஓபிசி கம்யூனிட்டில வரீங்கன்னா, உங்களுக்கு 3 இயர்ஸ் குடுத்திருக்காங்க. அதாவது அவங்கலாம் வந்து 29 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதே எஸ்சி, எஸ்டியா இருந்தா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் இருக்கு. அவங்கலாம் 31 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ பிடபிள்யூடியா இருந்தா வந்து பாருங்க 10 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க.
ஸோ இந்த வேலைக்கு வந்து செலக்ஷன் மெத்தட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கும். அத ஃபாலோ பண்ணி ஸ்கில் இல்லன்னா வந்து உங்களுக்கு பிசிக்கல் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்கில் டெஸ்ட், பிசிக்கல் டெஸ்ட்லாம் வந்து பார்த்தோன்னா, நீங்க இப்ப ஃபயர் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மென்ட்க்கு அப்ளை பண்றீங்கன்னா, பிசிக்கல் வந்து இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரு சில கேட்டகரிக்குலாம் வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். ஆனா சிபிடி வந்து பார்த்தோன்னா, எல்லா போஸ்டிங்ஸுமே வந்து சிபிடி எக்ஸாம் வந்து கம்பல்சரியா வந்து இருக்கு. ஸோ 100 கொஸ்டின்ஸ் வந்து வரும். 120 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டினுக்கான பேட்டர்னுமே வந்து பாருங்க இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வந்து வரப்போகுது. ஸோ அது எல்லாமே இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு இதுக்கான பேட்டர்ன் எல்லாமே வந்து இங்க இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இத தவிர வந்து பாருங்க, உங்களுக்கு இங்க வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து யார் யாருக்கு இல்ல அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்குலாம் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் ஒரு ரூ. 300 வந்து நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ற மாரி இருக்கும். அது ஆன்லைன் மோட்லயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன பாத்தீங்களா சேலரி, அந்த சேலரி இல்லாம இங்க என்னென்ன அலவன்ஸ்லாம் வந்து தருவோம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதாவது டியர்னன்ஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அலவன்ஸ்ல இருந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ், இந்த மாரி வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கும். உங்க சேலரி இல்லாம உங்களுக்கு அலவன்ஸே வந்து 15,000, 20,000 உங்களுக்கு வந்து வரும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான். பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப். ஆன்லைன் மோட்ல தான் நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். அதுக்கான வெப்சைட் லிங்க் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ கரெக்ட்டா நீங்க ஒன் பை ஒன்னா வந்து பாருங்க ஸ்டெப்ஸ் குடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெப்ஸ நீங்க கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணி நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி நீங்க ஃபீஸ் பே பண்ணணும் எல்லாமே டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. இன் கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்க, ஹெல்ப்லைன் நம்பருமே வந்து இந்த இடத்துல வந்து குடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.